தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் அதை பற்றினா தீபாவளி ஏன் கொண்டாடுறோம், நம்மளுக்கு தீபாவளியை பற்றின ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாமையே ரொம்ப நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி தீபாவளி என்ன, நரகாசுரன் இறந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கு, ஆசிர்வாத கூட்டம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறந்த நாள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு இறப்பு தினத்தை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபெஸ்டிவலாக. அது என்ன ஒரு ரிலீஜனில் சொன்னாலும் சரி, என்ன ஒரு பேட்டர்னில் சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்கே ஒரு இறப்பு தினத்தை இன்னொரு கூட்டம் கொண்டாடுது. அதான் தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அசுரன் ஒருத்தன் இறந்துட்டான், நமக்கு தொந்தரவு கொடுத்த ஒரு அசுரன் இறந்துட்டான், நம்ம கொண்டாடுறோம், ஓகே. நார்த் இந்தியாவில் ராவணன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ராவணன் தான் அசுரன். அப்போ ராவணன் இருந்த தினத்தை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வி, நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு இறப்பு அதாவது இறந்த நாட்களை நினைவூட்டும் ஒரு திருவிழா தான். ஆனால் ஒரு முக்கியமான திருவிழா. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அசுர குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். துலாம் ராசி சூட்சம ரகசியங்கள். 7வது ராசி துலாம். அசுர மந்திரி, இவரை அசுர குரு என்பார்கள். சிவனுக்கு உருவம் இல்லாமல் லிங்க வழிபாடு வந்ததும் பிரம்மனுக்கு ஆலயங்கள் இல்லாமல் போனதற்கும் காரணமானவர். அது தனிக்கதை. ராசியின் சின்னம் தராசு சின்னம் ஏந்திய மனித உருவம். ஏன் தராசு சின்னம்? துலாம் ராசியில் உச்சமாக கிரகம் சனி என்று பார்த்தோம். நிச்சயமாகும் கிரகம் சூரியன். துலாம் ராசி பாதிக்கப்பட்டால் நிலையான தொழிலோ, நீடித்த வருமானமோ, குறையாத நிம்மதியோ, குறைவில்லாத சந்தோஷமோ இருக்காது என்பார்கள். தமிழ் மாதங்களில் ஐப்பசியை குறிக்கும் ராசி. ராசி அமைப்பை பொறுத்தவரை துலாம் ராசி என்பது அடிவயிற்றை குறிக்கும் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடிவயிறு சற்று பெருத்து, அதாவது தொந்தியோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாம். துலாம் ராசி பகலில் வலுவுள்ள ராசி. அதனால் எந்த காரியங்களையும் பகல் நேரத்தில் செய்வதே நல்லது. இது நகர்ப்புற ராசி. பரபரப்பான மக்கள் இயக்கம் நிறைந்த ராசி என்பதால் மக்கள் புழக்கமுள்ள இடங்களில் வீடமைத்துக் கொள்ளலாம். இது வியாபார ராசி என்பதால் வியாபாரம் சிறப்பாக வரும். மேலை நாடுகளிலும் இதே காலகட்டத்தில், நம்ம தீபாவளி கொண்டாட போற காலகட்டத்தில் இந்த அக்டோபர் நவம்பருக்கு ஈக்குவலா அக்டோபர் 31 இருந்து ஹாலோவின்ற ஒரு கொண்டாடுறாங்க. இந்த பேய் பிசாசு வேஷம் போட்டு நாங்கள்லாம் பேய்கள் அப்படின்னு வருவாங்கல்ல. ஸோ பல படங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹாலோவின் டேஸ் கொண்டாடுறாங்க. அதுவும் ஒரு பேய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஓகே, இன்னொரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க, அதாவது சோல்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல் சோல்ஸ் டேன்னு சொல்றாங்க. அது நவம்பர் 2 கொண்டாடுறாங்க. ஸோ சோல்ஸ் டேனா என்னது? அதுவும் ஒரு இறப்பு, ஒருத்தவங்க மனிதர்கள் இறந்து அவங்களுடைய ஆத்மாக்கள் தானே சோலா மாறுது. ஸோ சோல்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகே, நம்ம ஊர்ல தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தீபாவளியும் ஒரு இறப்பு செய்தியாக தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன தலைக்கு என்ன தைச்சு, எல்லாருமே தலைப்பிள்ளைக்கு என்ன தைச்சு வச்சுலாம் குளிப்பாட்டுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன தைச்சு தலையில என்ன வைப்பாங்க. ஸோ நோட் பண்ணி பார்த்துப்பீங்க, என்ன தைச்சுலாம் குளிப்பாங்க ஒரு துக்க நிகழ்வு நடக்கும் போது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மொத்த சோல்ஸையும் நம்ம கொண்டு, அதாவது சோல்ஸ் டேன்னு சொல்றாங்கல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த முன்னோர்களையும் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் அது. ஸோ அதை தான் சோல்ஸ் டேன்னு சொல்லி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வருடம் அக்டோபர் 21 வருதுன்னு நினைக்கிறேன், மேபி. ஆமா, அக்டோபர் 20 தீபாவளி வருது. அக்டோபர் 20 தீபாவளி, 21 அமாவாசை, ஐப்பசி அமாவாசை. இந்த ஐப்பசி அமாவாசையில தான் யூனிக்கான விஷயமே இருக்கு. அதாவது இந்த ஐப்பசி அமாவாசையில வந்து சோல்ஸோட ஆற்றல் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது நம்மளோட முன்னோர்களோட ஆற்றல், அமாவாசை சூரியனுடைய ஆற்றல் தடுக்குதுல, சூரியனோட ஆற்றல் வந்து நம்ம பூமி வந்து நிலவுல தடுத்து அந்த நிலவு மொத்தமா சூரியனோட கண்ட்ரோல் வந்து கட் ஆகுது. ஸோ சூரியனோட கண்ட்ரோல் வந்து கட் ஆகும் போது அதோடைய எண்ண அலைகளும் அதோட ஆற்றலும் அதிகமாகும். அந்த அதிகமாகிற எண்ண அலைகள் பூமியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. நம்ம முன்னோர்களுடைய எண்ண அலைகள் இங்கு வீரியம் அடையும். அதாவது இங்கே இறந்த முன்னோர்கள் என்ன நோக்கத்தோடு இறந்தாங்களோ அந்த ஆற்றல் வீரியம் அடையும். ஒரு கும்பல், வணிக கும்பல் உள்ள வந்து தமிழர்களை அடக்கி, மனிதர்களை அடக்கி ஆண்டு கொண்டது, அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு இறந்த சோல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வீரியம் அடையுது அப்படின்னா யார் அடிக்கும்? ஸோ அப்போ நீங்கள் அதை கட்டிட்டானுங்க, பல இடங்கள்ல கட்டிட்டானுங்க. சோல்ஸ் கட்டுறது,
குலதெய்வம் கட்டுறது இருக்குல்ல, அதுதான் சோல்ஸ் கட்டுறதையும் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த படங்கள்ல ஆத்மாக்களையும் பேய்களையும் விரட்டுற மாதிரி காட்டுவாங்கல்ல. ஆத்மாக்களும் பேய்களும் நம்மளை எதுவுமே செய்யாது, அதாவது மனிதர்களை எதுவுமே செய்யாது. அதை மனிதர்களோட இருந்து தான் வெளியே போயிருக்கு. அதை எதுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸா பயன்படுத்தி அதை ஏவி விடுற கும்பல் தான் இதை நம்மகிட்ட இப்படி காட்டியிருக்கு. ஸோ பேய்கள் யாரையுமே எதுவுமே துன்புறுத்தாது, மனிதர்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா அது என்ன அலைகள் தான், அந்த என்ன அலைகள் உங்க மண்டைகளை புகுந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்கும். அது வந்து யூனிக்கா பேசுவோம், பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறது, அதை பற்றி தனியா பேசலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்றோம் அப்படின்னா, அதை அடக்குறாங்க. பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் வந்து அடக்குவாங்க. மந்திரவாதிகள்லாம் யாரு? வேதம் படிச்சவங்க, வேதங்களை வச்சுதான் மந்திரம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய உதவிக்கு வரக்கூடிய அந்த அமாவாசை கிரகணம் டைமிங் எல்லாம் நிறைய அந்த பேய் பிசாசு வச்சு சம்மந்தப்பட்ட கணக்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு இந்த தீபாவளி அந்த டைமிங்ல தீபாவளியுடைய நோக்கம் என்ன, தீபாவளியுடைய எக்ஸ்பிளனேஷனை போட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்களேன். இருளை ஒளிச்சு ஒளியை கொண்டு வருது தீபாவளி அப்படின்றாங்க. அதாவது இருளை போக்க வந்த விழாவாம். இருள்ன்றது எதை சொல்றாங்க, நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா கருப்பு ஒளிப்படா மாறிடுறாங்க. அந்த கருப்புன்ற இருளை போக்கிட்டு வெளிச்சத்தை கொண்டு வரானுங்களாம், சன்லைட்டை கொண்டு வரானுங்களாம். ஸோ அதுதான் விளக்கமா மீனிங்கா போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆண்டு காலமா நம்ம முன்னோர்களை அடக்கி நம்ம முன்னோர்களுக்கு எதிராக நாமளே வழிபட்டுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சமூகமும் இந்த இனமும் ஒன்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுக்கு குறிப்பா நாத்திகவாதி அதுக்கு மேல இந்த தீபாவளி அது இதுன்னு சொல்லி இவங்க உருட்டுவாங்க. தமிழர்கள் இந்த நாத்திகவாதி சொல்ற ஒரு கதை என்னன்னா, நரகாசுரன்ற ஒரு தமிழன், அது தமிழன் இறந்ததுக்கு தான் இவங்க கொண்டாடுறாங்க நார்த் இந்தியாவில், நம்மளும் அதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டாட விடாம தடுக்கிறாங்க. நரகாசுரன்ற தமிழன் சொன்ன வரைக்கும் கரெக்ட். நரகாசுரன் மட்டும் கிடையாது, அசுரன் சொல்லக்கூடிய தமிழர்கள் இறந்த ஒரு கனெக்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த தமிழர்கள் இறந்திருக்காங்க, அந்த இறந்தோட முன்னோர்களுக்கு படையல் எடுக்கக்கூடிய இடத்து அந்த முன்னோர்களை நினைவுபடுத்துறதுனால தான் இந்த அமாவாசை, ஐப்பசி அமாவாசை. இது ரொம்ப 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 முக்கியம், உக்கிரமா இருக்கும். அந்த டைமிங்ல அதோட பசிலாம் வேற லெவலில் இருக்கும். அதான் ஐப்பசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐன்றதே இருள்னு சொல்றாங்க. ஸோ இருள்ன்றப்போ அந்த பசி அதிகமா இருக்கக்கூடிய நம்ம கருப்புக்கூட பசி அதிகமா இருக்கும். அந்த டைமிங்ல பலி கொடுத்து அதில் நம்ம வேண்டுதல் நடத்தணும் அப்படின்னு தரமான செய்கையெல்லாம் நடக்கும். பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தோம், பணம் வேண்டாம் இந்த முனிதான் வேறன்னு கேட்டீங்களே, இது போதும் போதும், எனக்கு போதும். என் ஜனங்க என் கூட தான் இருக்கீங்க, உங்களுக்காக உயிரை கொடுத்தது எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ இது எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால முதல்ல கட்டுனதே இங்க இருக்க குலதெய்வங்கள்லாம் இந்த டைமிங்ல ஐப்பசி மாசம் ரொம்ப பெர்டிகுலரான டைமிங். அதை தீபாவளின்னு ஒரு திருவிழாவை கொண்டாட வைப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஐப்பசி அமாவாசை திருவிழாவை தான் கொண்டாடிட்டு வந்திருக்கோம். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த தீபாவளி அமாவாசையும் கிட்ட சிமிலரா வரும். இப்போ இந்த டைமிங்ல தீபாவளி முன்னாடி நாள் வந்துடுது, அமாவாசை ஸ்டார்ட் ஆயிரும். பட் அடுத்த நாள் 21ஆம் தேதி தான் உச்சம் அடையுது. அப்போ தீபாவளி அன்னைக்கு 20ஆம் தேதி தீபாவளினா நம்ம எல்லாம் வெடி வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு லைட்டு வெளிச்சம்லாம் பிரகாசிக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஃப்ரீக்வன்சி வருது, ஒரு ரேடியோல இருந்து இன்னொரு ரேடியோவுக்கு டிரான்ஸ்மிட்டர் அனுப்புறாங்க. அங்க ஜாம் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒரு செல்போன்ஸை ஒரே சிக்னல்ல பயன்படுத்துனாங்கன்னா அங்க ஜாம் ஆகுமா ஆகாதான்? கிடைக்க வேண்டிய சிக்னல் கட் ஆகுது இல்லை, அந்த சிக்னல் கட் ஆகுற வேலை தான் இவங்க பண்றாங்க. இது ஒரு என்ன அலைகள் தான். இப்போ சவுண்ட் வேவ்ஸா இருக்கட்டும், கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கட்டும், இருள் நிறைஞ்ச அந்த நாள்ல அமாவாசை நாள் பயங்கரமா இருள் நிறைஞ்ச நாளா இருக்கும். அந்த இருள் நிறைஞ்ச நாள்ல இவங்க ஒளி ஊட்டுற மாதிரி வானத்துல வெடிய வெடிச்சு கலர்ஃபுல்லா ஒரு விஷயம் நானாக தான் பண்ணியிருக்கேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இருள் ஒளியை வர வச்சிருது. அப்போ அந்த இருளுக்கு வந்து திசை திருப்புது. அந்த எண்ணெய் அலைகள் திசை திரும்பி கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணாமல் போயிடுது. அதோட எண்ணெய் அலைகள் மனிதர்களோட கனெக்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதை வரவிடாம திசை திருப்பி அதை கொலாப்ஸ் பண்ணி விடுறது தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம். போயிட்டு வரேன். ஸோ இதை நம்ம கொண்டாட வச்சு காலங்காலமாக நம்மளை காயடிச்சு விட்டுருக்கானுங்க. முதல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் அவங்களுடைய பவர்ஃபுல்லான அந்த எண்ணெய் அலைகள் நம்மளை பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அதை பாதுகாக்கக்கூடிய உச்ச நாளான ஐப்பசி அமாவாசையை நம்ம தீபாவளின்னு சொல்லி கொண்டாட வச்சு அதுலேருந்து வெளியே வர வச்சு வேற ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள கொண்டு போனவங்கலாம் இந்த தமிழ் தேசியவாதிகள், இந்த ஆசீவக கும்பல். இந்த ஆசீவக கும்பல் ஃபுல்லாக நல்லா பாரு, தீபாவளியை ஒட்டி வீடியோ போட்டுருவானுங்க. தீபாவளி நம்மளுடைய பண்டிகைன்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவனுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய தீபாவளியை இந்த மாதிரி நோக்கத்தில் கொண்டாடணும். தீப ஒளி இருளை நோக்கி, அதாவது இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரோமா. எப்படி பாருங்களேன், எவ்வளோ நாள் நம்மளை காயடிச்சிருக்காங்க பாருங்க. இது பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்பேன். இந்த இன்ட்ரோவில் இந்த போடும்போது ஒரு வீடியோஸ்லாம் கவனிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள அவ்வளோ மெசேஜ் இருக்கு. ஐப்பசி மாதம் வந்து துலாம் ராசியை உச்சம் அடையக்கூடியது. துலாம் ராசின்றது வந்து தராசு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலையை பார்த்தவங்க யாரு? மறைபொருள். தராசு யார் வச்சிருப்பா? யாருக்கிட்ட தராசு இருக்கும்?
ப்ரோ கோர்ட்டில் என்ன கட்டி ஒரு பெண் இருப்பாங்களா, அவங்க கையில் ஒன்று இருக்குமே, நீதி தேவதைகிட்ட தராசு இருக்கும், சமமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும், வணிகர்கள்ட்ட இருக்கும். புரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோ வீடியோ போட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணுவானுங்க. நம்ம குலதெய்வ கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. வெறும் நடுகளாக இருக்கும், ஒரு ஓட்டு போட்டிருப்பாங்க, மிஞ்சி போனால் ஒரு சென்ட்ரிங் மாதிரி ஒரு கட்டி சின்னதாக ஒரு குடில் மாதிரி வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னா, கும்பாபிஷேகம்னு உள்ளே வந்துட்டாலே அவங்க வந்துடுவாங்க. அவங்க உள்ளே வந்தாங்க என்ன பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்தில் இது செய்யணும் அது செய்யணும் சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி உள்ளே அந்த என்ன பண்ணுவாங்கன்னா தகடு வைப்பாங்க. அந்த சாமிக்கு கீழே அந்த சிலை இப்போ வைக்கிறாங்களே, பிரதிஷ்டை பண்ணுறாங்கல்ல, பிரதிஷ்டை பண்ணுறதுன்ற ஒரு காரணமே உள்ளே காயடிக்கிற வேலை தான். அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு தகடு வைப்பாங்க. தகடே அந்த ஆற்றல் உள்ளே வந்துடக்கூடாது, கட்டு போடுற மாதிரி, அது அங்கேயே கட்டுப்படுத்துற மாதிரி, வேற யாருக்கும் நல்லது செஞ்சிடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கட்டு போட்டு வைக்கிறது. அது யாருக்கு உதவாது, அது அங்கேயே டேப் ஆன மாதிரி ஒரு சிறையில் மாட்டின மாதிரி ஆயிரும். ஸோ கலசத்தில் மேலே வச்சிருவாங்க, கனெக்ஷன் இருக்கும்ல, அதையும் தடுக்கிறதுக்கு கலசத்தில். நல்லா நோட் பண்ணுங்க, கும்பாபிஷேகம் நடத்தும் போது கழுகு சுத்தம். கழுகு வந்து எங்க சுத்தம், ஒரு இறந்தவங்க நிகழ்வு, துக்க நிகழ்வு நடக்கும்போது ஒரு பிணம் கிடக்கு, ஒரு 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 விலங்கு இறந்து கிடக்கு அப்படின்னா அந்த இறந்த இடத்த சுத்தி தான் கழுகு சுத்தம். கரெக்டா அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கழுகு சுத்தினா மட்டும்தான் கும்பாபிஷேகமே பண்ணுவாங்க. கும்பாபிஷேகத்துக்கும் கழுகுக்கும் என்ன சம்பந்தம், கருடன் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. என்னடா சிவன் கோயிலுக்கு பண்ணாலும் இதான் சொல்றீங்க, எந்த கோயிலுக்கு சொன்னாலும் பார்வதி, எந்த கோயிலில் பண்ணாலும் கருடன் சிவன் விஷ்ணு தான் வரணுமா? வைணவ கோயிலையும் இதான் பண்றாங்க, சைவ கோயிலையும் இதான் பண்றாங்க. எப்படி? மேட்ரு அது கிடையாது. கழுகு வந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த கட்டு இருக்குல்ல, கட்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கழுகு வரல அப்படின்னா அந்த கட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கழுகு வரப்போ திருப்பி இந்த விஷயத்த பண்ணுவாங்க, அதாவது இந்த கட்டு வேலையை பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக சிறப்பான கட்டு விழுந்துட்டாதான் அந்த அங்கே இருக்க சாமி, அதாவது நம்மளுடைய ஆற்றல் அங்கே கட்டுப்படப்பட்டுரும். இதனால தான் பெருங்கோயில்களை சுற்றி நான்வெஜ் சமைக்கிறே விட மாட்டானுங்க. நான்வெஜ்னா என்ன, பலி கொடுக்கும் போது அந்த ஆற்றலுக்கு ரத்த வெறி பிடிச்சது தாங்க அந்த எண்ணெய்கள். ஸோ அது வந்து அது கூட ஆற்றல் வீரியம் அடைஞ்சிரும். அதுக்காக வெஜ்ஜுன்னு சொல்லி ஒரு விஷயத்த உள்ள போடுறாங்க. வெறுமனா சொன்னா அந்த வெஜ்ஜை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கல்ல, அதனால கோயில்ல சுத்தி ஃபுல்லா அந்த வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஆட்களை குடியேற்றுறது. எல்லா பெருங்கோயில்களையும் முக்கியமான கோயில்ல சுத்தி பாருங்களேன், எல்லாம் அந்த வெஜ்ஜு சாப்பிட்ற ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நான்வெஜ்னா ஐயோ நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. காரணம் என்ன, அதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாப்பிடாதவங்களாம் கிடையாது, அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. அப்படி ஆரியர்கள் வருகைன்னு சொல்லி தேடி பாருங்க, ஆரியர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க. ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆடு மாடு எதுக்கு மேய்க்கிறாங்க, ஆடு மாடுகளை வச்சு புல் பூண்டு இதுவும் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க. பால் குடிக்கிறாங்கல்ல, பால் தயிர்லாம் சாப்பிட்றாங்களா, அது என்ன, மாட்டுப்பால்ல இருந்து மாடு வந்து தானாகவே வந்து கொடுக்குதா? அதையும் நம்ம இல்லீகலாக எடுத்து அதோட ப்ரோட்டீன்ஸ் தான், அதோட ரத்தம் தான் பாலா மாதிரி நமக்கு வருது. தாய்ப்பால் எங்கேருந்து சுரக்குது, தன்னோட ரத்தத்தை தானே பாலா மாற்றி அம்மா கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் வெஜ்ஜுன்னு சொல்கிறவங்க தாய்ப்பாலும் கொடுக்கக்கூடாது, மாட்டுப்பாலும் திங்கக்கூடாது, அதாவது வெண்ணெய் நெய் அதெல்லாம் திங்கவே கூடாது. அதெல்லாம் எங்கேருந்து வருது, மாட்டோட இருந்து வருது. டேப்லெட் திங்கவே கூடாது அவங்க அறவே. டேப்லெட் எதில் உருவாக்குறாங்க, மாட்டு எலும்பு. நீங்கள் டேப்லெட் உருவாக்கக்கூடிய அது இது பாருங்களேன், அந்த ஃபார்முலாஸ்லாம் பாருங்களேன், அதெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சேர்க்கப்படுது, தேடிப்பாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது ஏன் அப்போ அந்த வெஜ்ஜு மனிதனுடைய வடிவமைப்பே அந்த பற்கள் இருக்குல்ல, பற்கள் வரிசை இருக்குல்ல, இந்த வரிசையை நான்வெஜ்ஜை கடிச்சு திங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இவனை எதுக்கு வெஜ்ஜாக மாற்றினாங்க? காரணம் இதுதான். சும்மா வெறுமனே சொன்னா இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி, ஓகே இவங்கெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வணிகம், வணிகத்துக்கு கீழே இருக்க அடிமைகள், அதனால இங்க நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாம சாமியோட ஆச்சாரமா இருக்கனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படி நீ நம்ப வச்சிடுறாங்க. ஸோ நாம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் போது, சிச்சி நீங்களாம் வந்து இதா இருக்கீங்க, நீங்க வந்து கடவுளுக்கு எதிராக இருக்கீங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜா சாப்பிட்றீங்க, பாவப்பட்ட ஒரு பிறவியா நம்மளை நம்ப வச்சிடறாங்க. என்னாலைகள் அவங்க ஆல்ரெடி நம்ம குலசாமியில கட்டிட்டாங்க. அப்போ அந்த குலசாமியோட ஆற்றலும் சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கஷ்டப்பட ஆரம்பிக்க போறோம். வணிகம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ ஒரு பாமர மக்கள் அந்த இடத்துல என்ன நினைப்பான், சரி நம்ம இப்படி இருக்கனாலதான் அப்படி இருக்காங்க போல, நம்மளும் விரதம் எடுப்போம். புரியுதா? அது சொல்ற நாட்கள்லாம் விரதம் எடுக்கிறது. எந்தெந்த நாட்கள்லாம் உன்னோட முன்னோர்கள் நீ பலி கொடுத்து பலம் ஏற்றிட்டு இருந்தியோ, நீ நல்லா இருந்தியோ, அந்த நாட்கள்லாம் விரதம் எடுக்க வைக்கிறது. உன் கடவுளுக்கே போய் நீ நான்வெஜ் படையல் போடுறது, வெண்பொங்கல் வைக்கிறது, கொடுமை. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் அவங்க சக்சஸ் ஆகவே முடிஞ்சிருக்கு. இதை உடைக்கணும்னா குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போய் கெடாவா கோழியா அடிச்சு நவத்துங்க. அமாவாசை வழிபாடு இந்த ஐப்பசி மாசம் கரெக்டா பண்ணுவேன். ஆற்றல் கட்டை உடைச்சிருங்க. சாமியோட கட்டை உடைக்கிறது ரொம்ப பெரிய ரொம்ப சுத்தம்லாம் கிடையாது. அங்கே பலி கொடுக்க ஆரம்பிங்க. அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி அவங்க வீரியமாக இருக்க டைமிங்லாம் சன்லைட், அதாவது சூரிய ஆற்றல் எங்கெல்லாம் எந்த டைமிங்லாம் குறையுதோ அப்போ இங்கே மாற்றல் அதிகமாக இருக்கும், அங்கே நீ கொடுத்து விட்ரு.
உடச்சு விட்டுரு கட்டை, முடிஞ்சிடும் சோழி, உனக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாரும் காலியாவாங்க. ஸோ அது நீ எதுவும் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக சாமி பார்த்துக்கும். ஏன்னா சாமிக்கு தெரியுமே, 12 காலமாக கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் நினைக்கலாம் குலதெய்வம்னா வந்து எங்க சாமி மற்ற மொழிகளில் இருக்கவங்க, மற்ற மதத்தில் இருக்கவங்க, மற்ற கேஸ்டில் இருக்கவங்க கூட எங்கள் சொலசாமி கும்பிட்றாங்கலாம் கேட்குறாங்க. எல்லாருமே ஒன்றா இருந்தோம்டா, நம்மளை ஒவ்வொருத்தனையாக கூறாக பிரித்து ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குள்ளே நம்மளை புகுத்தி வேறு லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணதே இந்த வணிக கும்பல் தாண்டா பண்ணியிருக்கு. அவன் வணிகம் பண்ணுறதுக்கு இந்த குரூப் வந்து இந்த மாதிரி வேலைக்கு சரியாக இருக்கும், இவங்களை இப்படி மாற்றி அவங்க கூட்டத்துக்குள்ளே ஊடுருவி ஒரு தலைவனை உருவாக்கி அந்த தலைவன் இதெல்லாம் சொல்லி அப்படி நம்ம இந்த பிரிவு நம்ம இங்கிட்டு போகணும்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த ரூட் வே கண்டுபிடிக்கணும், இந்த குரூப்லாம் இங்கே இருந்தால் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் இந்த குலசாமியை கும்பிட வரான். இந்த குழப்பத்தை தீர்த்திக்கும் போதும் எல்லாம் ஒரே குலசாமி பல மதத்தில் இருக்கவங்க பல கேஸ்டில் இருக்கவங்க கும்பிட்றாங்க. காரணமே தான் கேஸ்ட்ன்றதை உருவாக்குனது அவங்க தான். நீ இங்கிட்டு போய் நீ வடகிளையா இருந்துக்கோ, நீ தெங்கலையா இருந்துக்கோ. தெற்குல ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கும்பலுக்கு தெங்கலைன்ட்டாங்க, வடக்குல ஆண்டுகிட்டு இருந்தவனுக்கு வடகிளைன்ட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இங்கே ஆளும்போது, தெற்குல ஆளும்போது நாங்கள் தாண்ட தெங்கலை, நாங்கள் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருந்தோம், நீ என்ன புதுசாக வந்துட்டேன். தமிழகத்திலே வட தமிழம் தென் தமிழம் பிரிச்சுட்டு அங்கிட்டு ஒரு கும்பல் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ பிரிவினையை உருவாக்குனதுக்கான காரணம் என்னன்னா வியாபாரி. அதான் சொல்கிறேன்ல, அங்காளி பங்காளி சண்டை போட்டாங்கன்னா கூத்தாடி கொண்டாட்டம்னு வாங்கல, அந்த மாதிரி தான். வீடு 2 பிடிச்சுன்னா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? கூத்தாடிகள்லாம் யாரு? வியாபாரம், வணிகம் தான். ஒரு கூத்து நடக்கும் போது அந்த இடத்துல சுற்றி வணிகம் நடக்கும். நீ நல்லா நோட் பண்ணி பாரு. ஒரு கோயில் நகரம் உருவாகுதுன்னா, ஒரு கோயிலை சுற்றி நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் உருவாகுது, நகரத்தை சுற்றி கடைகள் உருவாகுது, கடையை சுற்றி கார்பரேட் கம்பெனி உருவாகுது, வணிகம் உருவாயிருது. ஸோ வணிகம்னா நேரடியாக வந்து வணிகம் உருவாக்க முடியாது, அதுக்கு மக்களிடம் புழக்கம் உருவாகணும், மக்களோட கனெக்ட் ஆகணும். அப்போது மக்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்த முதல் அங்கே மையப்படுத்தி அதை சுற்றி அவங்களை குடியமர்த்தும் போது தேவையை உருவாக்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக வணிகம் உள்ள வந்துடும். ஸோ இப்படி தான் நகரங்கள் உருவாக்கியிருக்கு. சரி, திரும்பி கம்மிங் டு பாயிண்ட், தீபாவளிக்கு வருவோம். அக்டோபர் 18 வந்து ஐப்பசி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. அக்டோபர் 20 வந்து தீபாவளி ஆரம்பிக்குது. அக்டோபர் 21 அமாவாசை, ஐப்பசி அமாவாசை நடக்குது. அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பயங்கரமாக கொண்டாடுங்க. தயவு செய்து நான்வெஜ் எடுங்க. முடிஞ்சா வீட்டிலே பலி கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க. இல்லை குலசாமி கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வர முடியும் அப்படின்னா 20ஆம் தேதி தீபாவளி இருக்குல்ல, தீபாவளி அன்னைக்கு நீங்கள் போயிருங்க. தீபாவளிலாம் நமக்கான கொண்டாட்டமே கிடையாது, தீபாவளி அன்னைக்கு போயிருங்க. அமாவாசை தான் நமக்கான கொண்டாட்டம். ஸோ தீபாவளி அன்னைக்கு அங்கே போய் அமாவாசைக்கு அங்கே பலியை கொடுத்துட்டு அப்படியே வாங்க சாப்பிட்டு விட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னைக்கு சவுண்டை வலி இல்லாமல் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அமைதியாக மெடிடேட்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா வெடியை டம்முன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சீனாக்காரங்களோட வெடி தானே இங்கே வெடிக்குது. ஸோ உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வெடியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, மருந்து உருவாக்குனது. அதாவது முருகன் தான் இந்த தீபாவளி கொண்டாடத்துக்கு வெடியெல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க. வெடி எது கண்டுபிடிச்சான்னு இப்போ புரியுதா? கந்தன் கும்பல், வணிகம் தான் அதுவும். ஸோ சைனா பட்டாசு தான் இங்கே அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சிவகாசி பட்டாசு, பட்டாசு அன்றைக்கி நம்ம வெடிக்கக்கூடாதா பைத்தியங்களா? சரி, அன்றைக்கி நம்ம வந்து பெரிய லெவலில் சத்தம் எழுப்பி கொண்டாடக்கூடாது, அந்த அன்றைக்கி நம்ம சாந்தமாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வெடிகளுக்கு, வான வெடிகள் இந்த இருளில் வந்து காலையில் வெடித்தாலும் இருளில் வந்து நீங்கள் நைட்டு நேரத்தில் வெடிகள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முன்னோர்களை வழிபடுங்க. வீட்டில் முன்னோர்களுடைய குலதெய்வ வழிபாடு, அந்த முன்னோர்கள் உங்கள் தாத்தா பாட்டி பரம்பரை புகைப்படம்லாம் இருக்குங்க, அவங்களாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நான்வெஜ் அடித்து ஏற்றுங்க. நீங்கள் அவங்க படையில் விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. காக்காக்களுக்கு படையில் இருங்க, நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக கொண்டாடுங்க. அது எப்போ முடியுது அப்படின்னா நவம்பர் 30 ஐப்பசி முடியுது. நவம்பர் 30. ஸோ அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த மாதங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா? அக்டோபர், நவம்பர், 9/11 இந்த கனெக்ஷனும் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுதா? ஸோ இது எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு மாதங்கள், அக்டோபரும் நவம்பரும். அதாவது அந்த ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசி, தராசு கூட்டம். ஸோ நல்லா எல்லாமே இங்கே வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த விஷயத்தில் மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வரலாறு மறைக்கப்பட்டு இவன் கொடுத்தது தான் வரலாறுன்னு சொல்லிட்டு நீ படிக்கனால தான் இவ்வளோ விஷயம். கிழக்கு இந்திய கம்பெனின்றவன் வந்து இங்கே வந்து வணிகம் பண்ண தான் வந்தான். இங்கே இருந்திருக்கிற வளங்கள்லாம் திருடிட்டு போகிறது தான் வந்தான். இந்த வெள்ளைக்காரன் கும்பலை உருவாக்குனதே இந்த வணிக கும்பல் தான். இந்த வணிக கும்பலோட ரூட் வே தேடினு வச்சுக்கோமே, பூம்புகாரில் அழிவு இருந்துச்சுல, குமரி கடத்துலேருந்து அடிச்சு வரட்டப்பட்டாப்புல, நம்ம முருகு அடிச்சு வரட்டினார்ல, அப்போ போனவங்க உலகம் முழுக்க இருக்காங்க. எப்போ? 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனவங்க. அவங்க தான் வேற வேற மதங்களா, வேற வேற மொழிகளா, இஸ்ரேலு, ஈரானு, ஈராக்கு எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு வேற தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி, தனக்குன்னு ஒரு வணிக கும்பலை உருவாக்கி, தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிட்டானுங்க. அங்கே இருக்க வணிகத்தை, அங்கே இருக்க மணலை, அங்கே இருக்க மண்ணை, அங்கே இருக்க நிலத்தில் இருக்க எண்ணெய்கள், ஆயில் வளங்கள், மலைகள், எல்லா வளங்களையும் திருடி தின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட பூர்வீக இடமே இல்லை. இங்கேருந்து போனவங்க அங்கே பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடி மக்களை ஒவ்வொரு இடங்களையும் ஒடுக்கி ஓரமாக உட்காந்து பாலஸ்தீன மக்களை அவங்க நாட்டிலேருந்து அடிச்சு வரட்டிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் உள்ள புகுந்திருக்கான், யூதன் உள்ள புகுந்திருக்கான். யூதனோட இடமே கிடையாது. ஆனால் குரான்ல, பைபிளில் சொல்லிட்டாங்களாம்,
இது என்னடா பைபிளை உருவாக்குனதே உங்க ஆட்கள் தான், அப்போ அவன் சொல்லுவான்ல நமக்கு ஏதுவான இடம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கான செய்வான். ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. சூரியனோட உச்சம் அடைஞ்ச இடத்துல இருக்கவன்னா உலகத்தை ஆளக்கூடிய ராஜ்யத்துக்கு தளபதி, அதாவது ராஜாக்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சூரியனோட உச்சம் இருக்க இடம் அடுத்து சவுத் இந்தியாவில் தான். அதனால தான் சவுத் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாக மாறிக்கிட்டு இருக்கு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவும் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்க இங்கே குடியேற போகிறாங்க. இங்கே இருக்க பூர்வகுடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரணும்ல. அப்போகலிப்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அப்போகலிப்ஸ் படம் வந்து பூர்வகுடி மக்கள் இருந்தாங்க, செவிந்தியர்கள் இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது அமெரிக்காவை சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்கா தான் உச்சத்துல இருந்த மையம், அதாவது உலகத்திலே நம்பர் 1 நாடுனா அமெரிக்கா. ஸோ அங்க இருந்து செவிந்திய மக்கள், பூர்வகுடி மக்கள், அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தானே உள்ள இறங்கினாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று உருவாக போகுது அப்படின்னா அவங்க இங்கே குடியேற போறாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு. இங்கே ஒரு அப்போகலிப்ஸ் நடக்கணும்ல, அது வேறு விதமான அப்போகலிப்ஸ் நடக்கும். ஆல்ரெடி காயெடுப்பு திருவிழான்னு சொல்லிட்டு இனப்பெருக்கம் குறைக்கணுன்றக்காக, அதாவது குடும்ப கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, உணவு இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமாக இருக்கு. ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தண்ட போய் ஸ்பேமை கொடுத்து அவன் ஸ்பேம் என்ன ஸ்பேம் கொடுப்பான், அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியாது. பல வேலைகள் இப்போ நீ போய் டாக்டர்கிட்ட போனால் தான் உனக்கு குழந்தைய பிறக்குன்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி பல வேலையை பார்த்துட்டாங்க மறைபொருளாக. ஆனால் நேரடியாக பண்ணணும்ல, மக்கள் தொகை அப்படின்னு குறைக்க முடியல இல்லை. ஸோ அதுக்காக ஒரு அப்போகலிப்ஸ் நடத்துவானுங்க. அதுதான் 2029. 2029 வந்து இந்த அப்போகலிப்ஸ் ஆரம்பிக்கும். அது அங்கே எங்கே போய் நிற்கும் அப்படின்னா வேர்ல்டு வாரில் நிற்கும். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தீபாவளின்ற விஷயத்தை ஆரம்பித்து அவன் எங்கே போய் முடிக்க போகிறான் பாரு. அவன் இங்கே குடியேற போகிறான். அவன் குடியேறதுக்காக இந்த இடத்துலாம் டெக்னாலஜியாக பயங்கரமாக, எந்த நகரம் பயங்கரமாக சீக்கிரமாக வளர்ச்சி அடையுதோ, அதாவது இந்த தமிழ்நாட்டில் எந்த நகரம் அதிகமாக வளர்ச்சி அடைய போதோ அவங்க அங்கே இறங்க போகிறாங்கன்னு அர்த்தம். சென்னையில் எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், எதுக்கு 8 வழி சாலை, எதுக்கு, எல்லாம் ஒரு கணக்கில் இருக்குது. இது அரசியல் அதிகாரிகளுக்கு அவங்க என்ன அப்புறம் நம்ம கூட தானே அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கைப்பாவையாக இருப்பாங்க. இப்போ எப்படி நேரடியாக ஆட்சி பண்ணுறாங்களோ அப்போ அடிமையாக இருந்துட்டு ஆட்சி பண்ணுவாங்க. தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு வணிக கும்பல் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, கார்பரேட் சொசைட்டி இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. நான் சொல்கிற வணிகம்ன்றது இப்போ இருக்க இலுமினாட்டிகள் கிடையாது. பன்னெடுங்காலமாக குமரிக்கண்டத்திலிருந்து போன கூட்டம், பூம்புகார்லேருந்து போன கூட்டம், இவங்க தான் உலகத்தை கட்டி ஆடிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்றால் போல், ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க மொழியிலேயே அவங்க லாங்குவேஜ்லேயே இவங்க கோல வச்சுட்டு இருப்பானுங்க. யூதர் நாட்டில் போயிட்டாங்கன்னா, இஸ்ரேல் போயிட்டாங்கன்னா இஸ்ரேலியெல்லாம் மாறிடுவானுங்க. ஆனால் அவங்க இஸ்ரேல் பூர்வக்கூடியே கிடையாது. இஸ்ரேல் மக்கள் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள் தான் தவறான மக்கள் நீ கணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இஸ்ரேல் மக்களை காயடிச்சு விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹிட்லர்னு ஒரு ஆளை இவங்களே உருவாக்கி இவங்களே யூதர்கள் அழிச்சு, யூதர்கள் இனத்தை அழிச்சு, ஐயோ எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு இனத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு, வேற ஒரு கேஸ்ட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு அந்த கேஸ்ட்டில் கொழுச்சு ஆரம்பிப்பாங்க. நீ யோசிப்ப, என்னடா இந்த சமூகம் தான் ஒட்டுமொத்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, அப்போ இவங்க முதல் ஒழிச்சு கட்டணும், இவங்க ஏன்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகம் புரட்சி பண்ணும் போது இன்னொரு சமூகத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கோங்க, இன்னொரு மொழிகள் ஒழிஞ்சுக்கோங்க. அவங்க நாடோடிகள், வணிகர்கள்ன்றதாலே நாடோடிகள். அவங்க எங்கே போய் வேணா, அவங்க உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியும். அவங்க எதுக்குள்ளே வேணா புகுந்து போய்ப்பானுங்க. ஆனால் லாங்குவேஜை உருவாக்குனது அவங்க தான், மொழிகளை உருவாக்குனது அவங்க தான், அங்கே இருக்க நாகரிகங்களை உருவாக்குனது அவங்க தான், வரலாற்றை உருவாக்குனது அவங்க தான், வரலாற்று நாயகர்களை உருவாக்குனது அவங்க தான், அந்த நாயகர்களுக்கு கொண்டாட்டம் உருவாக்குனது அவங்க தான், ஃபெஸ்டிவல்ஸை உருவாக்குனது அவங்க தான். இவங்களுக்குலாம் கட்டளை எங்கேருந்து வருதுன்னா நாகர்கள்ட்ட இருந்து. அவங்க கொடுத்த டிப்ஸை வச்சு, அவங்க கொடுத்த ஐடியாஸை வச்சு, அவங்களோட ஐடியாலஜியை வச்சு தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்க. இவனுங்க சாதாரண பயவலையை தான், ஆனால் அவங்க கொடுத்த ஐடியாவை பயன்படுத்தி மெருகேற்றி இவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. மனிதர்களை எல்லாத்தையும் ஆட்டு மந்தைகள் போல் அடிமையாக வச்சிருக்காங்க. இவங்க சர்வாதிகார போக்கில் நடந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோதான் விஷயம். தீபாவளி அமாவாசை தான் நமக்கு. ஐப்பசி அமாவாசை ரொம்ப ஸ்பெசிஃபிக், அது ரொம்ப சிறப்பானது. தயவு செய்து முன்னோர்கள் வழிபடுங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க. ரத்தபலி கண்டிப்பாக கொடுத்தாலும் கொடுத்துருங்க. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா தயவு செய்து வீட்டில் நான்வெஜ் எடுத்து நல்லா கறி கஞ்சி அடித்து ஏற்றுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு படையில போட்டு சாப்பிடுங்க. ப்ரோ நம்ம சாமிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து விரதமாக இருப்போம், நாங்கள் வந்து அமாவாசைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டோம். இதெல்லாம் உள்ள பூத்துனதே வந்தேன். அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த கடவுள்லாம் ரொம்ப வீரியமாக இருப்பாங்களோ அந்த கடவுள்கிட்ட மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அமாவாசை அன்னைக்கு விரதம் இருங்கன்னு சொல்லி மாற்றி விட்டுருப்பாங்க. பழைய டிக்கெட்லாம் வீட்டில் நசன்னு விட்டுருக்கோம். அதெல்லாம் ஓரமாக கட்டி விட்டு இந்த வேலையை பாருங்கள், நல்லதே நடக்கும். நம்ம ஆர்டரில் வீரியம் மேலே எந்திக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே எஸ்ன்ற சிம்பிள் தட்டி விடுங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஜாயின் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லியிருந்தேனோ நிறைய ஒரு கேள்வி கொடுத்துருப்பேன். அது என்ன விஷயங்கள்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பகை நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை. அந்த பகை எவ்வளவு யுகம் ஆனாலும் தொடுத்துட்டே இருக்கும். அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும்.
முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிற நேரம்.